குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் படிச்சிங் சேனல். ஒரு வழியாக 12 முடிஞ்சு நேற்று நைட்டோட. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸை பார்த்து ஒருத்தர் ஃபீட்பேக் போட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுருப்போம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும் அவர் அதில் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காருன்னு. அதை பார்த்து நீங்களும் அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சின்ன டவுட்டாக தான் நான் எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ண பார்க்குறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகல. இன்றைக்கி ஜிடி விசஸ் எம்ஐ மேட்ச்சுக்கு போகிறோம். ஸோ கடைசி 2 மேட்ச் போச்சு. நேற்று மேட்ச் இது வரைக்கும் நம்ம ஐபிஎல்லே ஒரு மேட்ச் ஸ்கிப் கொடுத்து ட்ரேட் ஆகலை. அது நேற்று மேட்ச்சு கரெக்டாக என் பண்ணனில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன் கடைசி 3 நாள் என் ப்ரெடிக்ஷனை பெருசாக பார்க்காதீங்க, 50% மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னதோட காரணம் அதுதான். இதை நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசி 3 நாள் என்ன நடந்துச்சுன்னு. நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருப்பேன். ரிசல்ட் சரியாக இருந்திருக்காது, ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ப்ரெடிக்ஷன் சரியாக வராது. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு 6 நாள் வரும். 6 நாள்லேருந்து 7 நாள் வரும். எந்த 7 நாள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். சில பேருக்கு அது மாறும். அது அஸ்ட்ராலஜரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க அது இருக்கா இல்லையான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பேக் டெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிரும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேட்ச் நம்ம பார்க்க போகிறது ஜிடி விசஸ் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாருமே என்கிட்ட கப் வின்னர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கப் வின்னர் ஆர்சிபிக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. நேற்று மேட்ச் முடியும் போது நான் உட்காந்து ஆர்சிபியோட ஃபைனல் டேட்டில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்கலாம். ஆர்சிபி கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு 98% வாய்ப்புகள் இருக்குது. சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்போனண்ட் வந்தோடனே தான் டிசைட் பண்ண முடியும் அது இன்னும் எப்படி போக போகுது அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு மேட்ச் ஜிடி விசஸ் மும்பை பார்க்க போகிறோம். அதோட ப்ராபபிள் 11 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சிமன் கில், சாய் சுதர்சன், குசாலா மெண்டிஸ், ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தவாட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இப்போ இது எம்ஐயை பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ஜானி பிரஸ்டு, சரித்து, ஹசலங்கா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, நயம்தார், மிச்சல் ஷார்ட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ இவங்களாம் தான் 2 டீம். ஸோ இந்த 2 டீம் தான் ப்ராபபிள் 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் ஜிடியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஃபேவரபுளான டேஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான் பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுப்பார், ராகுல் தெவாட்டியா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இவங்க 6 பேரை நம்ம ஜிடியிலேருந்து எடுத்துக்கலாம். சிமன் கில்ல சொல்லலையா? சார்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக உட்காருதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில்ல. இருந்தாலும் நீங்கள் ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர், நீங்கள் எது இருந்தாலும் ஆப்ஷனில் எடுத்துக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. பட் நான் இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறேன். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, திலக் வர்மா சார்ட்ஸ் மாதிரி சரியில்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பார்க்கலாம். பட் ஐடியா பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், மிச்சல் ஷார்ட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட், பும்ராவை இன்னைக்கு நான் எடுத்தாலும் தான் எடுப்பேன். ஸோ இதுதான். ஸோ திலக் வர்மாவும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் போகிறது ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சரித்து, அசலங்கா எடுத்துக்கலாம் நீங்கள் 3, மிச்சல் ஷார்ட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட், இவங்க 6 பேரை நான் எடுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 தான் டீம்ஸ் இது இருக்கிறதுல. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேட்சோட இதுக்குள்ளே போகலாம். ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் 7:30, அதாவது 7:30 to 7:30 மணிலேருந்து 8:18 வரைக்கும், 8:18 10:18, 10:18 மேட்ச் முடிகிற வரைக்குமான இதுதான் இந்த டைமிங்ஸ். ஸோ இந்த டைமிங்ஸில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜிடி ஃபர்ஸ்ட். ஸோ ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், ராகுல் தவாட்டியா, ரஷீத் கான், ஷாருக் கான், இவங்க 5 பேர்த்துக்கு ஜிடியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. இதில் பார்த்தோம்னா மும்பையில் பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஷார்ட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட், இவங்க 3 பேர்த்துக்கு தான் நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பவுலர் இதில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால ட்ரென் போல்ட்டும்
ஓப்பனிங் போடுறவர், மிச்சல் தீபக் சாகர் ஓப்பனிங் போடுறவர். அதனால் இது வந்து மும்பை ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னு இது ஒரு பெரிய கீ பாயிண்ட். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவங்க டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது பவுலிங் பண்ணால். ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் ஆஃப் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், முகமது சிராஜ், இவங்க 2 பேர்த்துக்கு ஜிடியில் நல்லா இருக்கு. முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் நல்லா இருக்கு. எகெயின் நோட் டவுன். அதே மாதிரி ஜிடி பவுலிங் செகண்ட்ல இவங்க 2 பேர் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சரித்து வசலங்கா, சூரியகுமார் யாதவ் எக்ஸலண்டா இருக்கு. அடுத்தது ரோஹித் சர்மா, திலக் வர்மா. ஸோ இவங்க 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. அவங்களுக்கு பவுலிங் நல்லா இருக்கு, இவங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்கு. யூஸ்வலாக அப்படி நம்ம சொல்லும் போது பவுலிங்க்கு கொஞ்சம் ஸ்லைட் அதிக ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணுங்க. ஸோ இதுவுமே ஸ்லைட் எஜ் கோஸ் டு மும்பை மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாஃப்ங்கிறது. ஸோ பேட்டிங் பிடிச்சாங்க. இப்போ தேர்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஷத் கான், ஜிடியில் அர்ஷத் கான், ஷாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். 4 பவுலருக்கு மட்டும் நல்லா இருக்கு தேர்ட் ஹாஃப்ல. அப்போ மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. கடைசியில் செகண்ட் பவுலிங் மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண செகண்ட் பவுலிங் அவங்க பண்ண போறாங்க. ஸோ கடைசி ஹாஃப் அன் ஹவர் பர்டிகுலராக இவங்க ஜிடி டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதை மும்பையை பார்த்தோம் அப்படின்னா, ஜானி பிரெஸ்டோ, சரித்து வசலங்கா, சூரியகுமார் யாதவ், மிச்சல் சாட்னர், தீபக் சாகர், ரோஹித் சர்மா, திலக் வர்மா. ரோஹித் சர்மா, திலக் வர்மா கிடையாது. ஸோ திருப்பி சொல்கிறேன். ஜானி பிரெஸ்டோ, சரித்து வசலங்கா, சூரியகுமார் யாதவ், மிச்சல் சாட்னர், தீபக் சாகர், ட்ரென் போல்ட். ஸோ இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 மெயின் பிளேயர் செகண்ட் ஹாஃப்க்கு வந்துடுறாங்க. ஸோ ஹோல் டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் ஃபுல் டேங்கிறது யாருக்கு வரல. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இப்போது நம்ம மேட்ச் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பவுலிங் மும்பை பண்ணாமல் டாமினேட் பண்ணி அவங்க ஒன் சைடாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இதே ஜிடி பண்ணாங்கன்னா கூட இந்த 3 பவுலர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லாஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கிற காரணத்தினால மும்பைக்கு கொஞ்சம் ஃபேவராக போகுது. ஸோ அதனால் எப்படி போனாலும் இன்றைக்கி மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மும்பை தான் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மும்பை சைடு நீங்கள் போய் ட்ரைட் அவுட் பண்ணுறது பண்ணிக்கலாம். எனி திங் சேஞ்ச் இட். அது ஏன்னா இன்றைக்கி புது பிளேயர்ஸ் நிறைய வராங்க. ரிங்கிள்டன் கிடையாது, ஜாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா பட்லர் கிடையாது. இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வருது. வேறு ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நான் எப்பயும் போல் வழக்கம் போல் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி ஸ்கிப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். நேராக மேட்ச் கொடுத்துருவோம். நேற்று முந்தா நேரத்தில் 12 நாளாக அப்படி போனோம். இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுக்க பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அதனால் ஏதாவது சேஞ்சஸ் எது அப்டேட்ஸ்னால் நான் உங்களுக்கு எப்பயும் போல் டெலிகிராம் சேனலில் பண்ணுறேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மீன்வைல் பழைய வீடியோஸ்லாம் நான் எதுலாம் நல்ல வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ டேஸில். இப்போ நாளைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா ஃப்ரீ டேஸில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேட்ச் வீடியோ, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நீங்கள் பழசெல்லாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணவும் செய்யவும் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி நான் செய்கிறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஆல். நேற்று கவனிச்சிருந்தீங்கன்னா நேற்று நான் 3 தடவை வீடியோ போட்டு எனக்கு வரல. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரே தடவை போட்டேன். ஸோ இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி 6-8 பண்ணல போகும்போது இந்த சிரமங்கள்லாம் உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ண முடியும். இப்போ எல்லோரும் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறதானே கேட்குறீங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் குழப்புது சார், எதுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னு கலப்பாங்க. உங்களோட பிறந்த கால லக்னங்கிறது ஃபிக்ஸ்டு. நீங்கள் பிறந்தவனே வர லக்னம். அந்த லக்னத்துக்கு இன்னைக்கு கரண்ட் பிளானட்டரி பொசிஷனில் இருக்கிற சந்திரன் எங்கே போகிறாருன்னு பாருங்கள். டிகிரியில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க 15 டிகிரின்னா மேஷம் 15 டு ரிஷபம் 15ங்கிறது ஒரு லக்னம். அப்போ அதுதான் உங்களுக்கு லக்னம். மேஷத்துக்குள்ள வந்துட்டாலே லக்னம் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்ல டிகிரியை வச்சு அதுக்கேற்ற மாதிரி சந்திரன் எங்கே மூமெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் கவனிச்சு பாருங்க. டு பி ஆனஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. நம்ம முடிஞ்ச ஒரு லைவ் வீடியோ, நம்ம லைவ் கால் பேசுவோம் எல்லா கிளைண்ட்ஸ் கூடயும். அந்த மாதிரி எப்படின்னா நம்ம ஒரு ஓவராலாக ஒரு லைவ் செஷன் மாதிரி பண்ணலாம். பண்ணும்போது நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம இருக்க டவுட்ஸ்லாம் அதில் கிளியர் பண்ணிடணும். இதை மஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். இது ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை ரிசர்ச் கூட பண்ணலான்னு இருக்கேன். அந்த 6-8-12ங்கிறது ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால அதை நம்ம ரிசர்ச்சும் பண்ணலாம். அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு வச்சுட்ருக்கேன். ஐடியா பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த 6-8-12 பார்த்துட்டு விளையாடும்போது உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஆஃப் லாஸ் கம்மியாகும்.
வின்னிங் வந்து ஹை ஆகும். இதுதான் இதோட நம்ம எய்மே. அதனால் அதையும் பார்க்கணும். இதை நல்லா பார்த்துக்கங்க. திருப்பி சொல்கிறேன், உங்களோட பிறந்தகால லக்னம் ஃபிக்ஸ்டு. கோச்சார சந்திரன் இன்னைக்கு போகிற சந்திரங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்கள் லக்னத்துக்கு கோச்சார சந்திரன் டிகிரி வைஸில் பார்க்கணும். உங்கள் லக்ன புள்ளி எங்கே ஆரம்பிக்குதோ அதுலேருந்து 30 டிகிரி ஃபஸ்ட்டு லக்னம் அப்படின்னு இருக்கும். அப்போது அதுக்குள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கணும். 6 8 12ங்கிறது ஒரு காமன் ரூல். இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. நீச்ச பங்கம் இருக்குது. மறைவு ஸ்தானம் வந்து மறையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இப்படி இருந்தாலும் இது பேசிக் ஃபார்முலா. இதில் பாருங்கள், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹோப் யூ கைஸ் ஆர் ஓகே வித் திஸ் வீடியோ. ஸோ நேற்றுக்கு நான் இன்றைக்கி பேசுகிறதுக்குமே உங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் இதோட வேலை. அஸ்ட்ராலஜி கேன் டூ ஒண்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வி வில் see in another video. ப்ளீஸ் கமெண்ட். 6 8 12 பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்து உங்களால் ஒரு 10 பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதனால லாஸை தவிர்த்தாங்கன்னா அது நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான். ஸோ அதை பண்ணாங்கன்னு இன்னும் சிறப்பாக போகும் அப்படிங்கிறதா. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் see in another video. நம்ம டெலிகிராம் சேனலில் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எவ்ரிடே வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வில் see in another video.